மாலை வேலைக்கான நன்றியோடுமை துதிக்கிறோம். உடைய வேத வசனத்துக்கு நேராக எங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் திருப்புகிறோம். எங்களுக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை. ஏனென்றால் நீரே அறிவு ஞானம் பெருத்தவர், பலமுள்ளவர். We are weak, but you are strong, Lord. We are unwise, you are wise, Lord. அதனாலே உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். இப்போதும் நேரம் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் கர்த்தர் அறிகிறீர். வேத வசனத்தை வசனமாய் மூல பாஷையிலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அதை புரிந்து கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நலநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரியா? வாங்க புஷ்பலதாக்கா, வெல்கம் வெல்கம். குட் ஈவினிங் பிரதர். ரைட், குட் ஈவினிங். வாட்ஸ்அப்லாம் பார்த்து யாரும் நம்பாதீங்க. நான் ஏதாவது கிளாஸ் இல்லைன்னா முன்னாடியே சொல்லிடுவேன். சரிங்களா? அதனால லிங்க் பொதுவா ஷார்ப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா அந்த டைமுக்கு அனுப்புவாரு கோஆர்டினேட்டர். அதனால கொஞ்சம் பேர் பண்ணி, ஓகேவா? குட். ஓகே, நம்ம நேரா போயிடலாம். 15மா 2 கொரிந்தியர் 3:15. ரைட். 14ல நம்ம பார்த்தது என்னன்னா, அவங்களுடைய சிந்தைகள்லாம் மைண்டெல்லாம் ரொம்ப கடினப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது அந்த முகத்திரை இன்னும் ஓகே உயர்த்தப்படாமல் இருக்குது, நீக்கப்படாமல். அது இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நீக்கப்படும். ஒன்லி த்ரூ கிரைஸ்ட் இட் இஸ் டேக்கன் அவேன்னு 14ல முடிச்சோம். இப்ப 15ல அதுக்கு ஓகே. unto this day Allah இயோஸ் சேமரான். இந்த சேமரான்னாலே டேன்னு அர்த்தம், இன்றைக்கு வரைக்கும். சரியா? அப்படின்னு பார்க்கிறோம். கே வென், அது பொழுது. என்னது? அனகினஸ்கோனா ஐ ரீடு, அதுல இருந்து வந்ததுதான் ஆனா கினோஸ் கேட்டை. ஃபியூச்சர்ல வந்திருக்கு. வென் இட் ஷால் பி ரெட். ஓகே, ஸோ அது வாசிக்கப்படும் பொழுது. டு திஸ் டே, யார் அதை வாசிக்கும் போது? மௌசேஸ். மோசே வாசிக்கப்படும் பொழுது. ஓகே, அதான் 15வது வசனத்துல அவங்க வாசிக்கணும். இன்னைக்கும் ஓகே, ஈவன் டுடே மோசேவின் ஓகே அது வாசிக்கப்படும் பொழுது, அதான் அந்த இடத்துல போட்டிருக்கு, ஷால் பி ரெட் மோசஸ். ஸோ இன்னைக்கும் மோசே அவர் எழுதின அந்த ஆகமங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்களை வாசிக்கப்படும் பொழுது கலூமா, ஏற்கனவே நம்ம இந்த வேர்டை பார்த்தோம், முக்காடு, திரை, கலூமா எங்க இருக்கு? ஓவர் தே ஹார்ட்ஸ். அதான் எப்பிடேன் கார்டியான் அவுட்டோன். இன்னும் அவங்க இதயத்துல அந்த முக்காடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? சோ இன்றைக்கும் மோசேயோட ஆகமங்களை வாசிக்கப்படும் பொழுது அந்த முக்காடு அவங்க இதயத்துல இருக்குது. அவுட்டோன் தேர் ஹார்ட்ஸ் இருக்குதுதான் கெய்ச்சைனா லைஸ். ஸோ அப்ப மோசையோட ஆகமங்கள் வாசிக்கும் போது இன்னமும் அவங்க இதயத்துல முக்காடு இருக்குது. அப்ப ஒரு காரியம் தெரியுது, when we read the Bible, it is not the mind, but it is the heart that matters. அந்த கார்டியான்ங்கிற வேர்ட் அண்டர்லைன் பண்ண, இருதயம். சரியா? அந்த இருதயம் இன்னைக்கும் கனமா இருக்கு. மோசையோட ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இன்னைக்கும் அந்த முக்காடு அவங்க இதயத்துல இருக்கு. நான் 15 தமிழ்ல வாசிக்கிட்டா, மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது, அதான் அந்த அனாகினஸ்கோன்னு பார்த்தோம். அது வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் டு திஸ் டே, அதான் அந்த சேமரான்னு பார்த்தோம், முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அப்ப என்ன இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன கருத்து என்னன்னா, ஆகமங்கள் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து இல்லாதபடிக்கு மாற்றாது. நல்லா நோட் பண்ணுங்க, வித்தவுட் கிரைஸ்ட் ஓகே இதயத்துல மாற்றம் இருக்காது. இன்னைக்கும் நீங்க வேதத்தை தியானம் பண்ணீங்கன்னா, என்னதான் குவைட் டைம் எடுத்தாலும், சரியா,
கிறிஸ்து நம்மளுடைய இதயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னா அந்த முக்காடு இன்னும் இருக்கு. முக்காடுனா அந்த இடத்துல என்னது? நோ சேஞ்ச், மாற்றமே இருக்காது. அப்படியே இதய கடினப்பட்டு தான் இருக்கும். இது இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால இது நமக்கு சொல்லித்தர பாடம் தான். சரி, இப்ப 16 கெனிகா வென்னவர், எப்பெல்லாம், ஒருவேளை, இயான், இஃப், however, ஆனா, அந்த டேனா பட்டு, ஆனா, எப்பெல்லாம், எப்பி ஸ்டெரூஃபே, எப்பி அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன், ஸ்டெரோனா டேர்ன் ஆகுது. சரியா? சோ இந்த இடத்துல வர வார்த்தை வந்து எப்பி ஸ்டோஃபே. அந்த ஸ்டோஃபே ஃபா வருதுல,ப்சா, அது வந்து ஃபியூச்சரை காட்டுது. அப்ப யாராவது ஒருத்தர் திரும்பும் போது, இஃப் எனி ஒன், ஓகே, டர்ன்ட், யாருக்கிட்ட? பிராஸ், அந்த கிட்டங்கிறது தான். யாருக்கிட்ட? டுவர்ட்ஸ், டு, பிராஸ்னா டூ, டுவர்ட்ஸ். யாருக்கிட்ட? குறியான். யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்துல திரும்பினாங்கன்னா, சரிங்களா? இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆகமங்களை படிச்சுட்டு இருக்காங்க, மோசே ஆகமங்களை. ஆனாலும் அவங்க இதயத்துல இன்னும் மாற்றம் இல்லை, முக்காடு இருக்குது. அந்த முக்காடு நீங்கணும்னா அவங்க யாருக்கிட்ட திரும்பணும்? ஸ்டெஃபே, எப்பி ஸ்டெஃபை, இந்த வேர்டை பாருங்க. ஆனா கர்த்தரிடத்துல திரும்பும் போது என்ன நடக்குது பாருங்க. கலூமா, கடைசி வேர்டை பாருங்க, வெயில், அதுதான் சப்ஜெக்ட். டோ கலூமானா த வெயில். அந்த முக்காடு என்ன படுது பாருங்க, பெரி ஐரேச்சே. ஐரோனா லிஃப்ட்னு அர்த்தம். சரியா? ஐரோ, பெரிய முன்னாடி சேர்க்கிறாங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு வந்து காம்பவுண்ட் வெர்பு பவர்ஃபுல்லா அது மீனிங் கொடுக்கும் கிரீக்ல. டேக்கனவே, ஓகே, ஐரோனா டேக் அப், தூக்குறது. பெரி ஐரைச்சேனா டேக்கனவே, எது? அந்த முக்காடு எடுக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. இப்ப என்ன 15ல இருந்து 16 இந்த 2 வசனங்கள்ல புரியுறது என்னன்னா, கர்த்தரிடத்துல நம்ம மனம் திரும்பி நம்ம இதயம் ஆண்டவருக்கு நேரா திரும்பினுச்சுன்னா, நம்ம வாசிக்கிற வசனத்தின் மூலமா கிறிஸ்து ஆவியானவர் கிரியை செய்வார். இல்லைன்னா இன்னைக்கும் முக்காடு போட்டுக்கிட்டு மாற்றம் இல்லாம நானும் குவைட் டைம் எடுக்கிறேன், நானும் வேதத்தை தியானம் பண்றேன் அப்படிங்கிற பழக்கம் போய்கிட்டே இருக்கும். அதனால இதுல எது முக்கியம்னா கார்டியா, டேர்னிங் டு ஜீசஸ், டேர்னிங் டு காட், அண்ட் ஓகே, அண்ட் அண்ட் கெட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன் அவர் ஹார்ட்ஸ். இதுதாங்க அப்ளிகேஷன் 15, 16. புரியுதுங்களா? சரி, 17, 18 முடிச்சுட்டு நம்ம பிஃபோர் வி மூவ் ஆன் டு 4th சாப்டர் ஒரு சின்ன பிரேக் தரேன். சரியா? ரைட், வாங்க. யாராவது வாசிக்கிறீங்களா? நானே வாசித்தரேனே. 16, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, அந்த மனம் திரும்ப தான் ஸ்டெரோன்னு பார்த்தோம். சரியா? மனம் திரும்பும் போது என்ன நடக்குது? அந்த முக்காடு எடுபட்டு போம். அப்ப இதயத்துல ஓகே கவர் பண்ணிருக்கிற அந்த முக்காடு எடுபட்டு போம். டேக்கனவே, ஐரோ அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப we'll move on to 17, 17. Today, now, குறியாஸ், ஓ குறியாஸ்னா the Lord. வெர்பு எங்க இருக்கு? எஸ்டின். எஸ்டின் தான் வெர்பு. எஸ்டின்ல முடியுது பாருங்க. the Lord is, கர்த்தரே, யாரு? கர்த்தர், டோ நூமா, கர்த்தர் தான் ஆவியானவர். இப்ப தெரியுதா ஏன் ஆவியானவர் இங்க கொண்டு வர்றாரு? ஸ்பிரிட்டை ஏன் கொண்டு வர்றாரு? ஹோலி ஸ்பிரிட்டை இதயத்துல கிரியை செய்து மாற்றம் ஏற்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கே தெரியும், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், வேத வசனங்களை விளங்கி காட்டுவார். சரியா? அப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்திலிருந்து காடியா இருந்து இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அவர் தான் யாருன்னா ஓகே, கர்த்தரே ஆவியானவர். இதுக்கு முன்னாடி கர்த்தரத்தில் திரும்பும் போதுன்னு வந்துச்சுல, அந்த கர்த்தர் தான் ஆவியானவர், திரியேக தேவன். சரியா? சோ பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒண்ணுதான். பிதாவின் ஆவினா அது பரிசுத்த ஆவிதான். திரியேகத்தை இங்க தெளிவா வலியுறுத்தி சொல்றார். முதல் ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். சோ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் ஆவியானவராய் இருக்கிறார். அது அப்படிதான் இங்க தமிழ்ல சொல்ல முடியும். ஹோ குரியோஸ் எஸ்டின் டோ நூமா, கர்த்தர் ஆவியானவர் இப்பொழுது. அதனால எங்க, அதுக்கு கிரீக்ல ஹூ,
ஊ இல்ல ஹூ. வெறும் ஊன்னு வந்துச்சுன்னா மேல ஒரு பிரீதிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரஃப் பிரீதிங். ஸ்மூத் பிரீதிங்னா நாட்டுன்னு அர்த்தம். ரஃப் பிரீதிங் ஆப்போசிட்ல ஒரு கமா வந்துச்சுன்னா அது வந்து ஹூன்னு படிக்கணும், ஹெச் போடணும், ஹூ. இந்த ஊ வந்து வேர், எங்க, டே டோ நூமா, ஆவியானவர். சரியா? ஆவியானவர். எந்த ஆவியானவர்? கர்த்தருடைய ஆவியானவர். நூமா புரியு, அந்த ஊ வந்து ஜெனிட்டிவ். சரியா? அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர்னு சொல்ற. அந்த உடையதான் ஊ ஜெனிட்டிவ். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடம், இருக்கிறார். ஈஸ்ன்னு வருது இல்ல, பிராக்கெட்ல பாருங்க. வேர் த ஓகே லார்ட் ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்காரோ அங்க என்ன இருக்கும் பாருங்க, எலூத்தியரா. எலூத்தராஸ்னா ஃப்ரீடம்னு அர்த்தம் கிரீக்ல. எலியூத்தெரியா, there is freedom. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யற இடத்துல விடுதலை இருக்கும். அப்ப என்ன ஆப்போசிட்? ஸ்லேவரி. என்ன ஸ்லேவரி? இன்னும் மனம் மாறாம, இதய கடினமா, பேருக்கு ட்ரெடிஷ்னலா, கடமைக்கு வசனத்தை வாசிட்டு போறவங்க வாழ்க்கையில ஸ்லேவரி தான் இருக்கு. ஆனா ஆவியானவர் இதயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கிட்ட திரும்பும் போது நமக்கு விடுதலை கிடைக்கும். எதுல இருந்து? நீங்க ஃப்ரீடம்னு உடனே நம்ம ஃப்ரீடம் நினைக்கும், நான் செய்யறதுதான். இல்ல இல்ல இல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏன்? நம்மளதான் முக்காடு மூடி இருக்க, இருளா இருக்க, அதை வெளிச்சமாக்கி நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். நான் அருமையா சொல்றாரு பாத்தீங்களா? சோ அப்ப கர்த்தர் ஆவியானவர். தமிழ்ல கர்த்தரே அப்படின்னு போட்டிருக்கோம், பட்டுங்கிறத போட்டிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு. டே டே வந்து பட்டன், அதனால கர்த்தரோ இல்லைன்னா கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, எங்க இருக்குதோ, அதான் எஸ்டின்னு அர்த்தம். இருக்கிறதோ, எங்க இருக்குதோ அங்கே விடுதலை உண்டு. எலியூர் தெரியும். ஓகேவா? சோ அப்ப இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறது என்னன்னா, கர்த்தரிடத்துல திரும்பும் போது கர்த்தர் ஆவியானவரா இருக்கிறதுனால நம்ம இதயங்களை கிரியை செய்து மாற்றங்களை ஏற்படுத்தி விடுதலை தருவார் பாவத்தில். ஓகேவா? ஓ, வில் மூவ் ஆன் டு 18. 17ல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் விடுதலையும் உண்டு. விடுதலை இருக்குன்னு அர்த்தம். பாவத்திலிருந்து விடுதலை. சரியா? என் இஷ்டத்துக்கு நான் செய்யறது விடுதலை கிடையாது. இந்த இடத்துல பாவத்திலிருந்து விடுதலை. 18ஓட நம்ம முடிக்க போறோம் 3வது அதிகாரத்தை. சரியா? நம்ம எல்லாம் ஆள்னு போட்டிருக்கு பாருங்க, பாண்டஸ். அப்ப நாம் எல்லாரும் கேமைஸ். சரியா? இப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் பாருங்க, அனா கெக்காலுமேனோ. ஏற்கனவே கழுமெனோன்னு பார்த்தோம், வெயில். அதோட என்ன சேர்ந்திருக்கு பாருங்க, அனா கெக்காலுமேனோ, ஹேவிங் பீன் அன்வெயில்டு. இப்ப நம்ம திறக்கப்பட்டிருக்கிறோம். எது? பிரசோபோன். பிரசோபோனா ஃபேஸ். அப்ப இப்ப நம்முடைய முகம் என்ன இருக்குது? வெளியரங்கமா திறக்கப்பட்டிருக்குது. சரியா? சோ திறக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கெலுமானா ஓகே வெயில், ஆனா கெக்குலுமன்னா ஹேவிங் பை அன்வெயில்டு, ஆப்போசிட். சரியா? திறக்கப்பட்டிருக்குது முகமுகமா. எதுக்கு? தேன் டாக்ஷேன் புரியோ, கர்த்தருடைய மகிமை. அந்த உடையதான் புரியு, ஜெனட்டிக் ஊழ முடியுது. கர்த்தருடைய மகிமைய நம்ம திறந்த முகமா, அதான் அந்த ஹேவிங் பீன் வெயில்ட் இன் ஃபேஸ், திறந்த முகமா எப்படி பாருங்க, பார்க்கிறதுக்கு பிஹோல்டிங். ஓகே, அந்த அந்த இந்த வார்த்தையை பாருங்க, கட்டை எடுத்துருங்க, கட். ஆப்டி வருது தெரியுமா? ஆப்டிகல்ஸ் தெரியுங்களா? கண்ணாடி போடுற இடம் ஆப்டிகல்ஸ், அந்த வேர்டு வருது பாருங்க. கட்டை எடுத்துருங்க, காட் ஆப்ட்ரி. அப்படின்னாலே என்ன செய்யுது? உங்களுக்கு கண்ணாடின்னு வந்துருது. கட்டோப்ட்ரி ஜோமெனாய், பிஹோல்டிங் ஆஸ் இன் அ மிரர். ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி கர்த்தருடைய மகிமைய நம்ம வெளியரங்கமா முகமுகமா என்ன பண்ணலாம்? பார்க்கலாம் இப்ப. சரியா? சோ அப்ப நம்ம எல்லாருமே திறந்த முகமா கர்த்தருடைய மகிமைய கண்ணாடியில பாக்குறது போல. சரியா? அததான் அங்க சொல்ற, கண்ணாடியில பாக்குறது போல. எதை? கர்த்தருடைய மகிமை. அதுல முக்கியமானது டாக்ஷா தாங்க. சரியா? டாக்ஷான், கர்த்தருடைய மகிமைய நம்ம பாக்குறது. அடுத்தது காட்டுப்பா. டேன் அவுட்டேன், சேம், இதே போல
பார்க்கறது போல அதே இமேஜ் எய்கோன், இந்த ஐகான் வேர்டு இங்கிலீஷ்ல இருக்குல்ல, இதுல இருந்து வந்ததுதான் எய்கோனோ, இமேஜ். சரியா? சாயல், சாயல் பார்க்கறது போல அதே சாயல்ல. எந்த சாயல்ல? கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறப்ப கர்த்தருடைய சாயல்லையே நம்ம மாறுவோமா பாருங்க. மெட்டா, மெட்டா, மெட்டானா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மெட்டானா சேஞ்சுன்னு அர்த்தம். சரியா? மெட்டா நோய் மைண்ட், ரிப்பன்ஸ், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், அதுல இருந்து வந்த வேர்டு தான் மெட்டா. ரோஃபோ மெத்தா, we are being transformed into, நம்ம எல்லாம் மாற்றப்படுகிறோம். எதுக்கு? கர்த்தருடைய ஓகே அந்த சாயலுக்கு ஏத்த மாதிரியே நம்ம இதயம் தான் திறக்கப்பட்டுச்ச. நம்ம தான் திறந்த முகமா முகமுகமா கண்ணாடியில பாக்குறவருடைய மகிமையை பாக்குறோமா? எங்க பாக்குறோம்? ஏங்க, the word of God is the glory of Godங்க. நீங்க gloryன்னோன உடனே நீங்க உடனே அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சதெல்லாம் இந்த இடத்துல glory of the Lordனா கர்த்தருடைய ஓகே அந்த கிரியை மகிமையா அவருடைய வசனத்தின் மூலமா மாற்றம் ஏற்படுத்துறது. அந்த மாற்றத்தை நம்ம அப்படியே பளிச்சுன்னு பாக்குறோம், கண்ணாடியில பாக்குற மாதிரி. சரியா? எப்படி இப்ப நம்ம கண்ணாடியில பார்த்தா எப்படி பளிச்சுன்னு தெரியும், அதே மாதிரி ஆண்டவருடைய மகிமைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? மகிமையின் மேல் மகிமை. பாருங்க, ஃப்ரம் அப்போ டாக்ஷேஸ் கெய்ஸ் டாக்ஷான், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மாற்றப்படுவோம். தமிழ்ல மறுரூபப்படுவோம். சரியா? மறுரூபப்படுவோம். ஈவன் ஆஸ், அதை போல. எதை போல? அப்போ குறியோ நூமட்டாஸ். சரியா? அப்ப ஆவியானவராலே, ஓகே, ஆவியானவராலே, அந்த நூமட்டாஸ் தான் அதான் ஆவியானவராலே என்ன மாற்றம் இருக்கும்? கர்த்தரால். அப்போ குறியோனா கர்த்தரால். அப்ப அப்ப உள்ள கிரியை செய்யறது ஆவியானவர், கிரியை செய்ய வைக்கிறது கர்த்தர். கவனிச்சிங்களா? ஃப்ரம் த லார்ட் ஆஃப் த ஸ்பிரிட். சரியா? சோ அப்ப ஆவியானவராலே கர்த்தரால் அந்த சாயல்ல, எந்த சாயல்ல? தேவனுடைய சாயல்ல, எய்கோனா இமேஜ், அந்த சாயல்ல நம்ம என்ன ஆவோமா? மாற்றத்துக்கு மேல் மாற்றம், அந்த மகிமையை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. மகிமை அடைந்து மாற்றத்துக்கு மறுரூபம்னு தமிழ்ல போட்டிருக்கும். அதான் டிரான்ஸ்ஃபார்ம். சரியா? ரோமர் 12:2 போட்டிருக்குல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை வந்து மறுரூபமாகுங்கள். அதுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் தான் போட்டிருக்கோம். மெட்டனோய், மெட்ட, இந்த இடத்துல மெட்டமார்பசிஸ். ஓகே, இந்த இடத்துல வருது பாருங்க, மெட்டமார்னு வருது பாருங்க, அந்த வேர்டை பாருங்க. ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம், மெட்டமார்பசிஸ் வேர்டு வருதான்னு பாருங்க. மெட்டா மோர் வருது பாருங்க. மார்ஃபே, மார்ஃபேனா உங்களுக்கு தெரியும். ஓகே, மார்பியா. ஓகே, மெட்டமார்பசிஸ். ஸோ சேஞ்ச், அந்த இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணும். அப்ப நம்மளுடைய இமேஜை ஓகே மறுரூபமாக்கி மகிமையின் மேல, அப்ப ஆண்டவருடைய குணங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரதிபலிச்சு அவரை போல நம்ம குணங்கள்ல மாறுவோம். நீங்க உடனே நினைச்சிடக்கூடாது எதிர்காலத்துல ஆண்டவர் வரும்போது. இல்லை இல்லை, இப்பயே அதான் போட்டிருக்கு. we are being transformed போட்டிருக்கு பாருங்க, அந்த வேர்டை பாருங்க பிரசன்ட்ல. அப்ப நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமைய கண்ணாடியில பாக்குறது போல, அந்த கண்ணாடிங்கிறது ஒரு ஒரு இமேஜ். சரியா? போல பார்த்து கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால். சரியா? ஆவியானவர் தானே, கர்த்தர் தான் ஆவியானவர். சரியா? ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக என்ன பண்ணுவோம்? நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருப்போம். அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுவோம். சரியா? தமிழ்ல மறுரூபப்படுகிறோம்னு போட்டிருக்கு. அப்ப இட் இஸ் பிரசன்ட், இட் கீப்ஸ் கோயிங். அப்ப ஒன்னே ஒண்ணு தெரியுதுங்க, வேத வசனத்துக்கு நான் தேவனுக்கு நேரா திரும்பி மனம் திரும்பி வேத வசனத்தை நான் தியானம் பண்ணும் பொழுது அது என்ன தேவனுடைய சாயலுக்கு ஏற்றா கொஞ்சம் 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 கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றத்தை எனக்குள்ள ஏற்படுத்துகிறது கர்த்தருடைய ஆவிதான். அவ்வளவுதாங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாற்றத்தை குறித்து தாங்க இன்னைக்கு பேசணும். சரியா? இதுதான் இன்னைக்கு முக்கியம். Baptist, you can show my face. Before we move on to 4th chapter. சரியா? 4வது சாப்டர் போறதுக்கு முன்னாடி வாங்க பாபு பாஸ்டர், வெல்கம் வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க.
சொல்லுங்க. உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை சொல்லுங்க. நீங்க பகிர்ந்துக்கலாம். மணி பரவாயில்ல, 7:30 ஆனாலும் பரவாயில்ல. 7:30 தான் பிரேக் கொடுப்பேன். பட் ஐ கேன் கிவ் யூ பிரேக் early. Come on. Before we move on to chapter 4. உங்களுக்கு தெரியும் 2 கொரிந்தியர் பவுலுடைய சுயசரிதை, ஆட்டோபயோகிராபி. சரியா? அவருடைய அழைப்பை, அப்போஸ்தல அழைப்பை டவுட் பண்ணி கொஸ்டின் பண்ணதுனாலதான் 2 கொரிந்தியர் எழுதுறாரு. இந்த பகுதியில 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அவர் எழுதினது என்னன்னா, கம்ப்ளீட்டா மோசேயுடைய ஆகமங்கள் கற்பலகையில் எழுதப்பட்டது இப்ப நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டது. இந்த கான்ட்ராஸ்ட் தான் பேசிட்டு இருக்கிறார் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா தான். சரியா? என்னத்தை மெயினா ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா, being transformed in our hearts and in our minds. Glory to glory. தேவனுடைய சாயல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு 66 புக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நம்ம வாழ்க்கையில நடக்கலைன்னா இந்த மாற்றம் தேவனுடைய சாயல்ல கொஞ்சம் கொஞ்சமா, பெர்ஃபெக்டா மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படுகிற அந்த மோட்டிவோட நம்ம வேதத்தை ஸ்டடி பண்றது, மெடிடேட் பண்றது, ரீட் பண்றது இல்லைன்னா, ஐ எம் சாரி, இன்னும் நம்ம அந்த கலூமா இன்னும் திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். முகத்துல இல்ல, இதை அது பிளாக் ஆகும், அந்த லைட் வராது, ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. இதுதான் அப்ளிகேஷன். கமான், என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த மாற்றம், அந்த மகிமை, மறுரூபம் அடைகிறது, இதெல்லாம் நம்ம வசனத்தை வச்சு நம்ம குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் மாறுறது தானே வேதத்தின் பிரகாரம். வேற ஒரு மறுரூபம், இந்த வேற மாதிரி மாறுறது அப்படியெல்லாம் கிடையாது. தேவனுடைய சாயலுக்குள்ளா அவரோட குணாதிசயம் உடையவர்களா, அவர் செய்த நடவடிக்கைகள், அவருடைய செயல்கள் மாதிரி நம்ம செய்யணும்ன்றதுதான் இந்த இடத்துல பவுல் சுட்டி. பாபு பாஸ்டர் இன்னைக்கு என்ன தெரியுமா, மகிமா மகிமா, க்ளோரி 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 க்ளோரி. என்னப்பா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விசுவாசிகளை மறுரூபம், மகிமை, இது எல்லாமே வாட்டர் டவுன் டு ரிப்பண்டன்ஸ். மனம் திரும்புப்பா, கர்த்தருக்கு திரும்புப்பா. ஈவன் விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்குமே சரி, ரிப்பண்டன்ட். அதனால மெட்டனோயோன்னு பார்த்தோம், மெட்டமார்பசிஸ்ன்னு பார்த்தோம். மெட்டானா சேஞ்ச், மார்பியானா இமேஜ். நம்மளுடைய குணம் மாறும். இந்த மாற்றம் இல்லாம இப்ப தெரியுதா மினிஸ்ட்ரினா என்னன்னு? இங்க பாருங்க, ஊழியம்னா 7 ஊர் ஓடி ஓடி ஊழியம் செய்யறதுலாம் 2வது தான். உண்மையான மினிஸ்ட்ரிங்கிறது on God's feet, turning to God and repenting, okay, with our hearts and learning from God, turning to God and learning and open for change. என் குணங்களை நான் இன்னும் மாறும், என் குடும்பத்தில், சபை, என் நண்பர்களோட உள்ள உறவுகள், இது ரிஃப்ளெக்ட் ஆகணுங்க. சும்மா 4 செவத்துக்குள்ள மகிமை மகிமை மறுரூபம். ஐம் சாரிங்க, ஐ டோன்ட் அக்ரி. இமோஷனலா சும்மா க்ளோரி க்ளோரி, ஐம் சாரி, இல்ல. அத பவுல் இங்க பேசவே இல்லைங்க. எனிபடி எல்ஸ், வேற யாராவது? ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. எனிபடி எல்ஸ், வேற யாராவது? உள்ளான மனமாற்றம் வெளியான கிரியைகளில காணப்பட வேண்டும். கரெக்டா சொல்றீங்க. தேங்க்யூ. சார்ல்ஸ், யாருப்பா சொன்னது இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நோன் போட்டு வச்சிருக்கிற வாட்ஸ்அப்ல? வெல்கம் சார்ல்ஸ், குட் ஈவினிங். இடி இடிச்சு மழை பெஞ்சாலும் கிரீக் பைபிள் ஸ்டடி நடக்கும். எனக்கு எங்கேயாவது ஒருவேளை அசைன்மெண்ட் வந்துச்சுன்னா டிராவல்ல இருந்தாதான் நடக்காது. சரியா?
ஆமா, நீ பாட்டுக்கு வாட்ஸ்அப்ல கிளாஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு நோன்னு போட்டுருக்கப்பா. ஏன்பா இப்படி குழப்பறப்பா? இல்லப்பா, கிரீக் பைபிள் ஸ்டடி இருக்குப்பா, 7 to 8 இருக்குப்பா. ஜூம் லிங்க் ஏன்னா கோஆர்டினேட்டர் என்ன சொன்னார்னா 7 மணிக்கு திறக்க வேண்டிய ஜூம் லிங்கை சில பேர் 6:50க்கே திறந்து என்ன பண்ணிடுறீங்க, அது ஏதோ சம்திங் ஹேப்பன் ஆகுதான், அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கும் ஏதோ கஷ்டம்னு சொல்றாரு பேப்டிஸ்ட். அதுக்காக கோஆர்டினேட்டர்கிட்ட நானும் கோஆர்டினேட்டரும் டிசைட் பண்ணி 7 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் லிங்க் வரும். சரியா? கவலையப்படாதீங்க, 7 மணிக்குள்ள வந்துடும். லிங்க் வந்தோன்னா டப்புன்னு டச் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள வந்துடும். சரியா? அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனால லிங்க் வருதுன்னு பயப்படாதீங்க. அப்படியே கிளாஸ் இல்லைன்னாலும் நான் வெல் அட்வான்ஸா முன்னாடியே சொல்லிடுவேன். நான் சொன்னா மாத்திரம் நம்புங்க. சரியா? ஆமா, தேங்க்யூ. ரைட், ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கப்பா, ஏதாவது ஷேர் பண்றேன்னா பண்ணுங்கப்பா. ரொம்ப அருமையான வசனங்கள் தான். அக்கா சாலி சிஸ்டர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல அண்ணா, I agree with you what you shared. அது என்ன சாலி சிஸ்டர்னா, சில வார்த்தைகளை புத்தகம் வச்சுட்டு வந்திருக்காங்க. மறுரூபம், மகிமை, ஆவியானவர், இதெல்லாம் புத்தகம் எடுத்து என்ன பண்றாங்க? சாரி டு சே திஸ் வேர்ட். ஏன்னா ஐ எம் நாட் பேசுறதுனால இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்டல் எனிமே நினைக்காதீங்க. அங்கெல்லாம் போய் மினிஸ்ட்ரி தான் பண்றேன். பட் நான் பாக்குறப்ப சொல்றது என்னன்னா, இதோடைய ரூட் மீனிங்கை புரியாம, இதோட இம்ப்ளிகேஷனை தெரியாம, உணர்ச்சியிலேயே பாபு பாஸ்டர் சொன்ன மாதிரி உணர்வுலையே கொண்டு போய் மக்களை மகிமை மகிமை இப்படியே சொல்லி குடும்பத்துல மாற்றம் இல்லை, உறவுகள்ல மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, ஆண்டவர்கிட்ட திரும்புறது இல்லை. யூ காட் த பாயிண்ட். இதே பைபிள் தான். ஏங்க உங்கள்கிட்ட இருக்கிற பைபிள் தான் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கிறதா ஜான் அண்ணன் இருக்கு, எடிசன் அண்ணன் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்குது. சரிங்களா? அதனால அடுத்த முறை வேதத்தை வாசிக்கும் போதோ, தியானிக்கும் போதோ, ஸ்டடி பண்ணும் போதோ என்னுள்ள என்ன மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே, அதை நீங்க ஏற்படுத்த நான் உங்களிடத்துல திரும்புறேன்னு சொல்லி உண்மையான மனம் திரும்புவதோட அந்த ஆவியோட நம்ம தியானம் பண்ணோம்னா டெஃபினட்டா ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். சரியா? செல்வி மூவ் ஆலாமா? யாரும் பேசலாம்? நம்ம 4வது ப்ளீஸ், யார் பேசலாம்? கமா சார், மனம் நெட்வொர்க் திரும்புவதற்கு நல்லா தான். இருந்தா பேசுங்க. மரியா, அவங்க நெட்வொர்க் நல்லா இல்ல. மரியா செல்வராஜ், உங்க நெட்வொர்க் நல்லா இல்ல, காதல விழுகல. ஓகே இப்ப பேசுங்க சார். மனம் திரும்புதலை தான் முக்கியத்துவம் படுத்துது இந்த வேத பகுதி. சார், இதுல ஒரு டவுட் சார். இந்த முக்காடுங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கமா வேணும் சார். முக்காடுக்கெல்லாம் விளக்க தேவையில்லை ராஜா. வெயில்னா என்னன்னா மறைக்கிறது, அவ்வளவுதான். நீங்க முக்காடு முஸ்லிம் போடுற முக்காடு நினைக்காதீங்க, அந்த முக்காடு இல்ல, மறைக்கிறது. சரிங்க சார், அவ்வளவுதான். அதனால யூதர்கள் போடுற முக்காடு இல்லை, அதெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. முக்காடு, கண்ணாடி, இதெல்லாம் ஒரு சிம்பாலிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் தம்பி. மரிய செல்வராஜ், இதை லிட்டரலா நீங்க எடுக்கக்கூடாது. முக்காடு முஸ்லீம் போட்டிருக்க மாதிரி இல்ல இல்ல. தீஸ் ஆர் த சிம்பாலிக் வே, ஒரு அடையாளமா சொல்றதுதான். சரியா? அதனால இத போய் நம்ம அங்க முக்காடுனா எப்படி போட்டிருக்கு, இங்க முக்காடுனா எப்படி போட்டிருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எழுத்தாளருடைய நோக்கம் முக்காடுனா என்னன்னு சொல்லல. எழுத்தாளருடைய நோக்கம் என்னன்னா, முக்காடுனா ஹிடன், மறைஞ்சிருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் மூஞ்ச விரலை வச்சு மறைச்சிட்டேன், இப்ப நான் முக்காடு தான் போட்டிருக்கேன், கையுதான், ஆனா இது முக்காடு சிம்பாலிக்கா. சரியா? அதே மாதிரி இட்ஸ் எ ஹிடன். பட் கர்த்தர் கிரியை செய்யும் போது, கர்த்தருக்கு நேரா திரும்பும் போது, ஆவியானவர் கிரியை செய்யும் போது ஹிடன் பிகம் ஓப்பன். சரியா? திறந்தம். Shall we move on to chapter 4? Baptist, you can show chapter 4. நம்ம எவ்வளவு பார்க்க முடியுமோ chapter 4. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன். சொல்லுங்க. கிறிஸ்துவோடைய வெளிச்சத்துல மட்டும்தான் நமக்கு பழைய ஏற்பாடு புரியும். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு பழைய ஏற்பாடு அது ஒரு முக்காடு போட்ட மாதிரி தெளிவில்லாம தான் இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்லைன்னா, அப்ளிகேஷன்ல இன்னைக்கும் சரிண்ண, ஈவன் டுடே என்ன
நியூ டெஸ்டமெண்ட் ஒண்ணு. we need not segregate only old testament. இந்த இடத்துல மோசே நாகமங்கள்னு போட்டிருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். பட் பிராடர் அப்ளிகேஷன் வரும்போது இட் இஸ் போத் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்ன, சரிங்களா? ரெண்டுமே என்ன இன்னைக்கு சரி. வேதத்தை சரியா மாற்றம் இல்லாதபடிக்கு வாசிக்கலாமா? ஏன் வாசிக்க முடியாது? வாசிக்கலாமே. சில பேர்லாம் எழுதுறாங்க ஒரு வாரத்துல பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன்னு. என்னுடைய கேள்வி, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சோ வாட்? என் கேள்வி நான் கேட்கறது என்னன்னா, சோ ஒரு மாசத்துல படிச்சு முடிச்சிட்டீங்க, ஏன் கேள்வி என்ன மாற்றம்? am I right? See, நான் படிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, டிசிப்ளின் பண்ணி படிக்கிறது நல்லதுதான். பட் மை கொஸ்டின் இஸ், have you turned to the Lord? have you repented? புரியுதுங்களா? ஸோ அந்த மாற்றம். ஓகே ரைட் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் யூர் ஷேர். வாங்க ரோஸ்மா சிஸ்டர், ரொம்ப லேட்டு. ரைட் ஓகே. பேப்டிஸ்ட் என்ன ஹைட் பண்ணிருங்க. ரைட் ஓகே. இப்ப verse 4 ஏங்க, 2 Corinthians 4 செம்ம ஓப்பனிங், செம்மையா எழுதுறாரு. ஊழியக்காரன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு பாருங்க. பிகாஸ் ஆஃப் திஸ், என்னது டயா டூட்டோ, என்னது பிகாஸ் ஆஃப் திஸ், ஏனென்றால்னா, ஏன்னா இந்த மாற்றங்கள் எங்களுக்குள்ள ஏற்படுகிறதுனால. என்ன மாற்றங்கள்? மகிமையின் மேல மகிமை அடைஞ்சு மறுரூபமாகணும் தெரியுமா? எங்க இதயத்துல உள்ள மாற்றம் எங்க குணங்கள்ல வெளிப்படுதுல. இப்பேற்பட்ட ஊழியத்தை தாங்க நாங்க வச்சிருக்கிறோம். எக்கான்டஸ்னா ஹேவிங், எங்கள்கிட்ட இருக்கு. டேன் டயகோனியான் டவுட்டேன்னா திஸ் மினிஸ்ட்ரி. இப்ப தெரியுதா பாபு பாஸ்டர்? ஹேவிங் திஸ் மினிஸ்ட்ரின்னு என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட மனம் மாறுகிற, எழுதிக்கீங்க, மனம் திரும்புகிற, மனம் மாறுகிற ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்ப தெரியுதா? யாராவது ஒருத்தர் இப்படி ஆரம்பிங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிங்க. என்னென்னமோ ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி ஆரம்பிங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டர்னிங் டு த லார்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், இப்படி ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிங்க. யாரும் இப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. எல்லா காட் ஹீல்ஸ், காட் லவ்ஸ், காட் கால்ஸ், இப்படிதான் காட் பிளஸ், இப்படிதான் மினிஸ்ட்ரி இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், இந்த இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால், ஓகேவா? டயா டூட்டோ எக்கான்டஸ்டேன் டயகோனியான் டவுட்டேன், இப்பேற்பட்ட ஊழியத்தை நாங்க பெற்றிருக்கிறபடினால கத்தோஸ், ஹெலியாஸ்னா மெர்சி, அதுல இருந்து வந்தாதான் ஹேலியே தேமன். we received mercy. ஏங்க நாங்க இரக்கம் பெற்றிருக்கோங்க, இரக்கம் பெற்றிருக்கோம். என்ன இரக்கம்? ஏங்க ஆண்டவர், நாங்க அவர்கிட்ட திரும்பும் போது, ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஆண்டவர் கிருபையா இரக்கமா ஒரு இரக்கத்தை காட்டுறாரு. பாத்தீங்களா? அந்த இரக்கத்தை நாங்க பெற்றிருக்கோங்க. கவனிச்சீங்களா? we received mercy. நாங்க இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். யார்கிட்டேந்து? ஆண்டவர்கிட்டேந்து. அதனால நாங்க என்ன ஆக மாட்டோம். ஊக்குனா நாட், நாங்க ஆக மாட்டோம். என்னது? கக்கூமன். we don't lose heart. சரியா? we don't lose heart. எங்க இதயத்தை, எங்களுடைய இதயத்துல நாங்க என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். ஆமா, நாங்க எங்க இதயத்தை விட்டுற மாட்டோம். லூஸ் ஹார்ட்னா விட்டுற மாட்டோம், நாங்க சோர்ந்து போக மாட்டோம். சரியா? we don't lose heart. அப்ப தமிழ்ல இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடினாலே, சரியா, எப்படி அவர் இரக்கத்தின் மூலம் இரக்கத்தை பெற்றிருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 4வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியம், நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படிப்பட்டனா எழுதிக்கிங்க, மனம் மாறுகிற, மறுரூபம் அடைகிற, மனம் திரும்புகிற ஊழியத்தை பெற்றிருக்கிறபடினாலே நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஏன் இரக்கத்தை பெற்றுக்கிட்டே இருக்கோம்? we keep on receiving grace and mercy. அதனால நாங்க சோர்ந்து போக மாட்டோமா? we don't lose our heart. எங்க ஊழியத்தை கிண்டல் பண்றீங்களா? என்னோட ஊழியத்தை தப்பா நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நாங்க தொடர்ந்து ஊழியம் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நீங்க என்ன வேணாலும் எங்களை பத்தி சொல்லிக்கீங்க. எங்களுடைய ஊழியம் மினிஸ்ட்ரி ஆஃப் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த இமேஜ் ஆஃப் காட், க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி. 2வது வசனம். ஏங்க 2வது வசனத்தை தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிருங்க. எல்லாருக்கும் அருமையான வசனம். லைஃப் ஸ்டைல பேசுறாரு. சாலியக்கா, சாலி பீட்டர் சிஸ்டர், இதெல்லாம் இந்த 2வது வசனம்
எல்லா மினிஸ்டருக்கும் இந்த ஊழியன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் செம்ம ப்ளோ. அருமையான ஒரு வசனம், ஸ்டாண்டர்டு, ஒரு மாரல் ஸ்டாண்டர்டுன்னா இதுதான். என்னவா சொல்றாரு பாருங்க. பட் நாங்க ஆனா அப்பே ஓகே அப் எய்ப்பா தெமா அப்பே எய்த்தே தெமா ஓகே அப்பே எய்த்தே மெத்தா 3 வார்த்தை சேர்ந்து வருது. மெத்தானா வி ஹவ் ரினவுன்ஸ்ட், கிவன் அப்னு அர்த்தம். ஓகே அப்பே அப்பே பத்தோனா வி ஹவ் ரினவுன்ஸ்ட், நாங்க வந்து விட்டுட்டோம். எதை விட்டுட்டோம்? டா குரூப்டா குரூப்டோனா ஐ ஹைடுன்னு அர்த்தம். குரூப்டோ ஹிடன் திங்ஸ். இந்த டா வந்தாலே நியூட்டர் ப்ளூரல், திங்ஸ்னு அர்த்தம். ஏங்க நாங்க வந்து விட்டுட்டோங்க. we have given up, ரினவுன்ஸ்டுங்க. எதை? மறைவா இருக்கிறத. அந்த மறைவா இருக்கிறது எப்படிப்பட்டது? வெட்கமான காரியங்க. டேஸ் ஐஸ்கூனேஸ், நாங்கள் வெட்கமான அந்தரங்க. அந்த ஹிடன்னா அந்தரங்க, சரியா? நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்தோம், விட்டுட்டோம். இப்ப புரியுதா? கர்த்தரத்துல மனம் திரும்பும் போது என்ன மாறணும்னு? நம்ம அந்தரங்கத்துல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம அந்தரங்கத்துல செய்யற பாவங்களை நம்ம வெறுக்கணும். என்ன பவர்ஃபுல் வேர்டுங்க. we have renounced the hidden things of shame. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, நாங்கள்னா பவுல் அண்ட் கோ, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கிறோம். அப்ப இந்த முக்கியமான வார்த்தை ப்ரூஃப்ட், அந்தரங்கம். அப்ப அந்தரங்கம்னா ஒண்ணு இல்லைங்க, இதயத்துல கிடக்குறதுங்க, மறைஞ்சு கிடக்குதுங்க. அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தி மாறுத. அதனால நாங்க என்ன பண்றோம்? அதெல்லாம் வெறுக்கிறோம். வெறுத்து எப்படி நாங்க நடக்கலங்கிற பாருங்க. மேனா நாங்க அப்படி ஒண்ணும் இல்லைங்கிற. பெரிபேட்டியோனா வாக். வாக்னா இந்த இடத்துல நம்ம 2 காலை வச்சு நடக்கிறது இல்ல, கேரக்டர், கண்டக்ட்னு அர்த்தம், சரியா? எங்களோட கான்டக்ட். ஓகே, இதுக்கு இன்னொரு வேர்டு கண்டக்ட், வெர்பு. நாங்க எப்படி தெரியுமா நடக்கல? நாட் வாக்கிங், மே பெரிபாண்டஸ். ஓகே, பெரிபாண்டூன்டஸ். நாங்க எப்படி நடக்கல? என் பன் ஊர்கியா, பனூர்கியா, பனூர்கியா கிராஃப்டினஸ், தந்திரம், சரியா? பனூர்கியா தந்திரம். நாங்க தந்திரமா நடக்கல. அப்ப என்ன பவுல் சொல்ல வர்றாருன்னா, அந்த காலத்துல ஊழியங்கிற பேர்ல செஞ்சிட்டு இருந்தவங்க நிறைய பேரு புரிஞ்சுல பவுல வந்து தப்பு கண்டுபிடிச்சு சொன்னாங்க தெரியுமா? அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தை. அவங்க எல்லாமே அந்தரங்க காரியத்தை வெறுக்கல. இன்னொன்னு, தந்திரமா நடக்கிறாங்க. பவுல் இன்டைரக்டா சொல்றாரு, நாங்க வந்து வெட்கமான அந்தரங்க காரியத்தை வெறுக்கிறோம், தந்திரமா நடக்கல. இன்னொன்னு முக்கியமான வேறு, நார்னா அதுவும் செய்யலன்னு அர்த்தம். இதுவும் மே தான், மேடே. இது எல்லாம்னா நீதர் நார், அதுவும் செய்யல இதுவும் செய்யல. மேடே எது செய்யல? டூலான்டஸ். டூலான்டஸ்னா ஃபால்சிஃபை, பொய், சரியா? பொய், ஃபால்சிஃபை. நாங்க வந்து அந்த ஃபால்ஸா மாத்தல. எதை? தான் லோகோன் டூத்தியோ, தேவனுடைய வார்த்தைய நாங்க என்ன பண்ணல? தவறா சொல்லைய, தவறு ஆக்கலைய. ஓகே, தவறு ஆக்கலைய. தமிழ்ல தந்திரமா நடக்கல, தேவ வசனத்தை புரட்டுலன்னு போட்டு. புரட்டாமல்னா இந்த இடத்துல எழுதிங்க பாபு பாஸ்டர். புரட்டுறதுன்னா இந்த இடத்துல சும்மா பைபிளை புரட்டுறது கிடையாது. ஏன் இஷ்டத்துக்கு வசனத்தை தப்பா சொல்றது. இந்த இடத்துல ஃபால்சிஃபைங் போட்டு பாருங்க, சரியான வேர்டு ஃபால்ஸ். அப்ப வேத வசனத்தை தப்பா, சரியா, நாங்க சொல்றது இல்லை. தந்திரமாவும் நாங்க நடக்கல. ஒண்ணு கேரக்டர், கேரக்டர்ல நாங்க இன்டெகிரிட்டி, குணங்கள்ல. இன்னொன்னு, எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்ல we are faithful in presenting God's word. இந்த உட்கார்ந்துருக்கவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, ட்விஸ்ட் பண்றது, டேம்பர் பண்றது, கதை அடிக்கிறது, இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. வேர்ட் ஆஃப் காட நாங்க இஷ்டத்துக்கு புரட்ட மாட்டோம், சரியா? தந்திரமாய் நடவாமல், வேத வசனத்தை புரட்டாமல். பட்
எப்படி இருக்கும்? அல்லாஹ். தே ஃபனேரோசை. ஃபனேரோனா வெளிப்படுத்துறது, மேனிஃபெஸ்ட், ரிவீல்னு அர்த்தம். நாங்க எப்படி வெளிப்படுத்துறோம்? மேனிஃபெஸ்டேஷன். ஃபனேரைசை தேஸ் அலீத்தியா. சத்தியத்தை நாங்க எப்படி வெளிப்படுத்துறோம்? மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு சில பேர் குழப்பறான். இம்பார்டேஷனா, மேனிஃபெஸ்டேஷனா, மண்ணாங்கட்டி. என்ன இம்பார்டேஷன்? ஏங்க எதை தெரியுமா வெளிப்படுத்தணும்? சத்தியத்தை சத்தியமா வெளிப்படுத்துங்க. ஃபனேரோசை டேஸ் அலீத்தியாஸ். என்ன அருமையான வேர்டு. மேனிஃபெஸ்டிங் த ட்ரூத். சத்தியத்தை சத்தியமா நாங்க வெளிப்படுத்துறோங்க. சரியா? சத்தியத்தை நாங்க சத்தியமா வெளிப்படுத்தி பாருங்க. சுனிஸ்டான் டெஸ். ஓகே, சுனிஸ்டான் பார் சுனி சுனிஸ்டான் ஆனோடெஸ். ஓகே, கிட்டத்தட்ட 3 வார்த்தை சேர்ந்து வருது. கமெண்டிங், கமெண்டிங். ஓகே, கமெண்டிங், கமெண்டிங், அப்ரிஷியேட் பண்றது. சரியா? நாங்க நாங்க வந்து கமெண்ட் பண்றோம். யாருக்கு? யோட்டாஸ், எங்களை. சரியா? நாங்க எங்களை எல்லாருக்கும் ஓகே முன்னாடி ப்ரோஸ் பாஸ் ஆன் எவ்ரி. ஓகே, எல்லாருக்கும். அடுத்தது காட்டுங்கப்பா. கமெண்டிங் அவர் செல்ஸ். நாங்க எங்களையே எல்லாருக்கும். சரியா? எங்களை நாங்க எப்படி காட்டுறோம் தெரியுமா? எப்படி கமெண்ட் பண்றோம் தெரியுமா? எதை? பாஸ் ஆன் எல்லாருக்கும். சுனட்ரேசன் மனசாட்சி. எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும், அந்த மனுஷங்க தான் ஆந்திரப்பான். எல்லா மனுஷனுக்கு முன்பாக எங்க மனசாட்சிய we commend. நாங்க தெளிவா விளங்க பண்ணுறோம். அப்படின்னா எங்க மனசாட்சியில எந்த பொய் இல்லை. மனசாட்சியில மனுஷனுக்கு முன்னாடியும் விளங்க பண்றோம். இன்னொன்னு பாருங்க, எனூப்பியான் பிஃபோர் டூத்தியோ காட். அப்ப தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனுஷனுக்கு முன்பாகவும் சரி, எங்க மனசாட்சிய நாங்க சரியா தெளிவா நாங்க யாருன்னு சொல்லி எங்களை வெளிப்படுத்தும். சரியா? தமிழ்ல வாசிக்கிட்டா 2வது வாசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்க வெறுக்கிறோம். இது கேரக்டர். தந்திரமா நடக்கல, கேரக்டர். இன்டெகிரிட்டி இருக்குது. திருட்டுத்தனம் இல்லை தமிழ்ல சொல்ல போனோம். இன்னொன்னு, மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தேவ வசனத்தை நாங்க புரட்டல, இஷ்டத்துக்கு டேம்பர் பண்ணல, ஃபால்சிஃபை பண்ணல. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால கவனிங்க, 2 பேருக்கு முன்னாடி தேவனுக்கு முன்பாகவும் சரி, எல்லா மனுஷருக்கு மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அந்த விளங்க பண்றதுதான் அந்த இடத்துல பார்த்தோம். பாருங்க, சுனிஸ்டான் நான்டெஸ், கமெண்டிங், விளங்க பண்ணுகிறோம். சரியா? எங்களை நாங்க ஓகே we are right, we are not falsified. எங்க குணங்கள்லையும் சரி, எங்க ஊழியங்கள்லையும் சரி, நாங்க எங்களை உத்தமர் என்று விளங்க. வசனம் பவர்ஃபுல் வேர்டுங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. verse 2 முடிஞ்ச மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? சூப்பர். ஓகே, ரைட். வாட் இஸ் த டைம்? 7:50. ஓகே, ரைட். ஐ திங்க் ஐ எம் லிட்டில் டயர்ட். ஐ திங்க் ஐ கேன் ஸ்டாப் ஹியர். நிப்பாட்டிடலாம். பேப்டிஸ்ட் போதும். பேப்டிஸ்ட் ஐ மீன் ராஜபாளையம் நோ. ஐ ஹவ் டாட் 3 classes. ராஜபாளையத்தில் பைபிள் பகுதியை பொறுப்படுத்த ஒரு 3 கிளாஸ் டயர்டாக இருக்கு. ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஐ திங்க் எங்கேருந்து பார்த்தோம் நம்ம? 15லேருந்து பார்த்துருக்கோம். 15, 16, 17, 18 4, இங்க ஒரு 2, 6 வருஷம். சரியா? ஓகே, நான் டெல்மிங்க, ஒரு ஊழியக்காரன்னா எப்படி இருக்கும்? ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம படிச்சதை பேஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், இல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கணும். ப்ளீஸ். மரிய செல்வராஜ், நீங்க ஓபன் பண்ணாலே சத்தம் வருது. சொல்லுங்க. அந்தரங்க காரியங்களை வெறுத்து வாழணும் சார். அந்த எங்க பாருங்க, திருப்பி வார்த்தையை சொல்லாதீங்க, நடைமுறையில பேசுங்க. அந்தரங்க காரியங்களை வெறுத்து நீங்க போட்டிருக்குது. நான் சொல்றது அப்ளிகேஷன்ல பளிச்சுன்னு சொல்லணும். பாவத்தை வந்து வெறுத்து வாழணும் சார். திருட்டுத்தனமா, ரகசியமா,
யாருக்கும் தெரியாம தொடர்ந்து பாவ உறவுகள்லையும் பாவ பழக்கங்கள்லையும் இருக்கிறதுல பளிச்சுன்னு சொல்லுங்க. இதுதான் திருட்டுத்தனம். சரிங்களா? ரைட். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க மரியா, சொல்லுங்க சொல்லுங்க. Anybody else? வேற யாராவது? நெட்வொர்க்லாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வச்சுக்கிங்கப்பா. ஷீலா பீட்டர் சிஸ்டர், வெல்கம். வாங்க வாங்க வாங்க. Anybody else? வேற யாராவது? Define minister of God. இதுதான் என்னுடைய கேள்வி. தேவனுடைய ஊழியக்காரரை குறித்து சிறிய விளக்கம். Who is the ministry of God? Minister of God. தானே பேசிட்டு இருக்கார் பவுல் 2 கொரிந்தியர்ல ஃபுல்லா. சொல்லுங்க. ஊழியர்கள் திறந்த புத்தகமாய் எல்லாரும் படிக்கக்கூடிய அளவுல இருக்கணும். என்ன புக்? புக் நிறைய புக் இருக்கு. என்ன புக்? ஆவியின் கனிகள், வரங்கள், அந்த மனமாறுதல குறித்து பேசுறது, சத்தியத்தை சத்தியமா பேசுறது, அந்த மாதிரி காரியங்கள். Exactly. That's right. Thank you. அவங்க கிட்டயும் அந்த திறந்த இது இருக்கணும். அவங்க கிட்டயும் அந்தரங்க பாவங்கள் எதுவும் இருக்க கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல ஊழியக்காரவங்க மனம் திரும்பணும். பாஸ்டர்ஸ் மனம் திரும்பணும். ஆர்கனைசேஷன் லீடர் மனம் திரும்பணும். புரியுதுங்களா? 2 Corinthians is not written to believers. 2 Corinthians is written for ministers. believers எழுதுறாரு, பட் ஃபோக்கஸ் apostleship. சரிங்களா? இந்த பேருக்கு முன்னாடி அப்பாஸ்தலன்னு போட்டுக்கிறது, பேருக்கு பிராக்கெட்ல வரத்தை போட்டுக்கிறது, அந்த பருப்புல இங்க வேகாது, தூக்கி போட்டுக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, ஊழியக்காரன் தான் உங்களுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், மினிஸ்டீரியல் லைஃப், இந்த மூணுலையும் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். Anybody else? வேற யாராவது பேசுனீங்களா? பிரதர், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். எனக்கு இது மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இந்த மினிஸ்ட்ரி மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்கல்ல, மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, கீழே உள்ள ஃபீல்டுல இருக்கிற மிஷனரிக்கு 3000 ரூபாய் மாசம் கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. நீ அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு. ஆனா அந்த ஏரியா லீடரு 30,000 ரூபாய் வாடகை வீட்டுல இருக்கிற 30,000 ரூபாய் கொடுத்து. அப்ப இதே ஒரு பாவம் தானே. அவங்க 3000 ரூபாயில இருக்கிற அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு வாடகையே 30,000 ரூபாய் கொடுத்து எடுக்கிறோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி மாறி இருக்கும்? இது எல்லாமே மிஷினரிக்காக வாங்குற அமௌண்ட் தானே. அப்ப இது ஒரு பெரிய பாவம் தானே கர்த்தருக்கு முன்பாக. நம்ம அடல்ட்ரி மற்றதெல்லாம் தாண்டி மிஷினரிக்காக வர்ற பணத்தை யாரு கரெக்டா அவங்களுக்கு அதிகமா போய் சேராம அதுல மேக்சிமத்தை நான் என்னோட செலவுக்கு வச்சுக்கிறதுன்றது அது ஒரு பெரிய பாவம் தானே. எனக்கு கொஞ்சம் I turn this question to John அண்ணா. ஜான் அண்ணா, எடிசன் அண்ணா, இவங்கெல்லாம் நல்ல மெச்சூர்டான அண்ணாங்க. அண்ணா என்னென்ன சொல்றீங்க பாபு பிரதருக்கு? இல்ல, அதாவது எல்லா சர்ச்சிலயும் இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபாய் தான் சப்போர்ட்டுங்கிற மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனும் இந்த பெரிய தப்பு பண்றாங்க. நிறைய மிஷினரி லீடர்ஸ்லாம் அதை எழுதியாச்சு, சொல்லியாச்சு. இதே மாதிரி 4-5 சர்ச்சில் அவங்க டெடிகேட் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப. ஏன்னா ஒரு மிஷினரிக்கு நீங்க சொல்ற மாதிரி 3000 ரூபாயிலலாம் அவன் வாழவே முடியாது. அது தமிழ் மிஷினரி இங்கிருந்து நார்த் இந்தியாவுக்கு போறவங்க, அவங்க எப்படியும் ஒரு 20,000 ரூபாய் சேலரி, ஹவுஸ் ரெண்ட், பைக் அலவன்ஸ், போன், அவங்க ஒரு ஆபீஸ் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இது கண்டிப்பா ஒரு 30,000த்துக்கு குறையாம செலவழிக்காங்க. ஆனா இவங்க இங்க யாராவது 30,000 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு தான்.
இப்போ கொஞ்ச Exploitation. நாளாவே கொஞ்சம் ஒரு லெவல்ல நம்ம அத கொஞ்சம் டாப் லெவல்ல அத சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஆர்கனைசேஷனும் கிட்டத்தட்ட கார்ப்பரேட் மனநிலைக்கு வந்துட்டுது. மிஷனரிஸ் வந்து நம்மளோட உயர்வா அவங்க தான் போய் ஆண்டவர் சுவிசேஷத்த சொல்றாங்கன்னு நினைக்காம, நமக்கு கீழ உள்ள சேவகர்கள்ங்கிற மாரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக நம்ம எல்லாருமே அந்த மனநிலை மாறுறதுக்கு ஜெபம் பண்ணணும். ம். ஓகே. ரைட். தேங்க் யூ. தேங்க் யூ. நான் கொஞ்சம் சொல்றேன். அதாவது ஆஸ் ஆன் டுடே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 ருபீஸ் இல்லாம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சர்வை பண்ணவே முடியாது. அப்போ இந்த பிராக்டிகாலிட்டியை பார்க்கணும். நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்றது மிஷனரி ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் வர்றது கம்மியே இல்லை. ஆனா எதனால அந்த ஸ்பான்சரிங் வந்து 7,000 ரூபா தான்? நீங்க 7,000 ரூபா கொடுத்தா ஒரு குடும்பம் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணிடலாங்கிறது ஏன் சொல்றாங்க? இன்னைக்கு 20,000 ஸ்பான்சர் பண்றது கூட ஃபேமிலிஸ் ஆர் வில்லிங். இன்னொன்னு சொல்றேன், நான் அந்த நிறைய கமிட்டிஸ்ல இருந்திருக்கேன். ஒரு 500 ரூபாய் ஒரு செக்ஷனுக்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு 1000 கொஸ்டின் வரும். அவங்க கடவுளை நம்பி வந்திருக்காங்க. நீங்க ஏன் வருஷம் சம்பளத்தை ரைஸ் பண்ணுன்னு சொல்றீங்க? இந்த கொஸ்டினை போடுறது யாருன்னா வேற யாரும் இல்லை, சாரி பாஸ்டரே அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் டோட்டலாக மாறணும். நீங்க சொன்னீங்க பிளேயிங் டு த கேலரி, அந்த பிளேயிங் டு த கேலரி பண்றதை நிறைய ப்ரீச்சர்ஸ் பண்றாங்க. அதை ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. This is the platform where you can share from your experience. We are not going to discuss which is the church, who, அதெல்லாம் நம்ம பேச. That's not our agenda. Please feel yourself to express. Okay? Thank you அண்ணா. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க ஷேர் பண்ணி. நம்ம இது வந்து சின்ன எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டல். பாபு பாஸ்டர், இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான், சுரண்டல் தான். இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அதான் சொல்றேன்ல, ஒரு தலைவரை, ஊழியக்காரரை, அவருடைய லைஃப் ஸ்டைலை வச்சு நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஜட்ஜ் பண்ணல. அவங்க லைஃப் ஸ்டைலை வச்சு நம்ம அழகா சொல்லிடலாம் அவங்க வேல்யூஸ். ஆமா, தாராளமா சொல்லிடலாம். ஓகே, ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. நெக்ஸ்ட் வென்ஸ்டே நம்ம மீட் பண்ணோம். சரியா? ஜோம் பண்ணி முடிச்சிடலாமா? நானே ஜோம் பண்றேன். ஆண்டவரே, திறந்த முகமாய் எப்பப்பெல்லாம் வேதத்தை திறக்கிறோமோ அப்பப்பெல்லாம் எங்க இதயம் மாறணும், எங்க சிந்தை மாறணும், எங்க குணம் மாறணும் அப்படின்னு நாங்க கர்த்தரிடத்துல திரும்ப, எங்க ஞானத்தை அறிவுகிட்ட திரும்பாம உம்மிடத்துல திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை போல மறுரூபமாய் மாற ஒப்பு கொடுக்கிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கவும், தந்திரமாய் நடக்காம, வேத வசனத்தை புரட்டாம, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எங்கள் இருதயத்தை உத்தமர் என்று விளங்க பண்ணுவோம். கர்த்தரே ஆவியானவர், எங்க நீங்க இருக்கீங்களோ அங்க விடுதலை உண்டாப்பா. அதனால உம்மோடு கூட இணைந்து நாங்கள் வாழ விரும்புகிறோம், வளர விரும்புகிறோம். இதுதான் எங்க ஜெபம், வாஞ்சை. ஏற்று இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you, friends. Bye. See you next week.